Hi dear students, ரிவிஷனில் நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டில் பிஜேடி பைப்போலார் டிரான்சிஸ்டரில் டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் தட் இஸ் காமன் பேஸ், காமன் எமிட்டர் அண்ட் காமன் கலெக்டர், அதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா காமன் பேஸ். காமன் பேஸ் அப்படின்னா அதோட பேஸ் டெர்மினல் இஸ் காமன், தட் இஸ் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எமிட்டர் அண்ட் கலெக்டர். ஸோ எமிட்டர் இன்புட்டாக ஆக்ட் ஆகும், கலெக்டர் அவுட்புட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இன்புட்க்கு அவுட்புட்டுக்கு இடையில் பேஸ் வந்து காமன் கிரவுண்டாக இருக்கும். இதுதான் அதோட கான்ஃபிகரேஷன். இதில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் டெர்மினல் என்னது, என்பிஎன் டிரான்சிஸ்டரோட பேஸ் வந்து கிரவுண்டில் இருக்குது. என் டைப் எமிட்டர் வந்து என்ன அப்படின்னா இன்புட்டாக இருக்குது. ஸோ எமிட்டருக்கு பேஸ்க்கு இடையில் உள்ள வோல்டேஜ் வந்து விபிஇ. என் டைப் கலெக்டர் வந்து என்ன அப்படின்னா அவுட்புட்டாக இருக்குது. கலெக்டருக்கும் பேஸ்க்கு இடையில் உள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்னா விசிபி. சரிங்களா, இதுதான் காமன் பேஸோட கான்ஃபிகரேஷன். இப்போ அதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ கிராஃப் ட்ரான் பிட்வீன் இன்புட் வோல்டேஜ் வெர்சஸ் இன்புட் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ். இப்போ காமன் பேஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் வோல்டேஜ் என்னென்னா பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இடையில உள்ள வோல்டேஜ் விபிஇ. அதே மாதிரி இன்புட் கரண்ட் என்ன அப்படின்னா எமிட்டர் டெர்மினலில் இருக்கக்கூடிய எமிட்டர் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா விசிபி. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஐஇ மில்லி ஆம்ஸ் எமிட்டர் கரண்ட் இன்புட் கரண்ட், விபிஇ வோல்டேஜ் இன் 0.1, 0.2, 0.3, 0.4 இந்த மாதிரி பாயிண்டில் இருக்கும். கான்ஸ்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா விசிபி. ஸோ இனிஷியலாக விசிபி ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது கர்வ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. விசிபி ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது கர்வ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சைடு லைட்டாக இந்த சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கு டுவார்ட்ஸ் லெஃப்ட் சைடு. அதே மாதிரி விசிபி பார்த்திங்கன்னா 6 வோல்டேஜாக இருக்கும்போது இன்னும் ஃபர்தர் என்னது இந்த சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் அதோட கரண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்போ அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் விசிபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அதோட இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது என்ன எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் த எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இடையில் உள்ள ஜங்ஷன் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ங்கிறதுனால த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் எசென்சியலி லைக் ஃபார்வர்ட் பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். நமக்கு நார்மலாக ஃபார்வர்ட் பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட் இருக்குல்ல, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், இது வந்து அதோட டயோடோட வோல்டேஜ், இது டயோடோட கரண்ட். இட் லுக் லைக் திஸ். அதே மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து டிரான்சிஸ்டரில் எமிட்டருக்கு பேஸ்க்கு இடையில் ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ விசிபி அவுட்புட் வோல்டேஜ் 0வாக இருக்கும்போது அதோட கர்வ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. இட் லுக் லைக் ஃபார்வர்ட் பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோட். தென் அதுக்கப்புறம் ஏன் விசிபி வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா விசிபின்றது என்ன அப்படின்னா கலெக்டருக்கும் பேஸ்க்கும் இடையில் உள்ள ரிவர்ஸ் பயாஸ்டு வோல்டேஜ். அந்த ரிவர்ஸ் பயாஸ்டு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எமிட்டர், இது எமிட்டர் ஜங்ஷன், இது பேஸ், இது என்னென்னா பேஸ்க்கும் கலெக்டர். ஸோ இந்த ரிவர்ஸ் பயாஸ் விசிபி, இந்த ரிவர்ஸ் பயாஸ் இது இன்க்ரீஸ் ஆக இந்த டிப்ளீஷன் வித் என்ன ஆகும்னா ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பேஸ் வித் மாடுலேஷன், பேஸோட வித் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ பேஸில் வித் குறையும் போது த டிப்ளீஷன் ரீஜியன் அட் தி கலெக்டட் டு பேஸ் ஜங்ஷன் டு பெனிட்ரேட் டீப்பர் இன்டு பேஸ் ரீஜியன். தட் இஸ் பேஸோட வித்து குறையும் போது பேஸ் கரண்ட் குறையுமா. ஸோ பேஸ் கரண்ட் குறைஞ்சி அப்படின்னா அப்போ எமிட்டர் கரண்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னென்ன மாறும், கலெக்டர் கரண்ட்டாக மாறும். சரிங்களா, ஸோ பிகாஸ் ஆஃப் பேஸ் வித் மாடுலேஷன் பேஸ் கரண்ட் குறையுது, ஸோ தட் கலெக்டர் கரண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் எமிட்டர் கரண்ட்டுக்கும் பேஸ் கரண்ட்டுக்கும் கலெக்டர் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப். தென் அதுக்கப்புறம் காமன் பேஸோட அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது என்ன அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது அவுட்புட் வோல்டேஜ் வெர்சஸ் அவுட்புட் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டன்ட் இன்புட் கரண்ட். சரிங்களா, அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா ஃபார் காமன் பேஸ்க்கு விசிபி, அவுட்புட் கரண்ட் என்ன அப்படின்னா ஐசி, இன்புட் கரண்ட் என்ன அப்படின்னா ஐஇ. அப்போ ஐஇயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஐஇ விசிபியை வேரி பண்ணி ஐஇ என்ன அப்படின்றத மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இனிஷியலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஇ ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ இன்புட் கரண்ட் ஈக்குவல் டு 0னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கலெக்டர் கரண்ட் மட்டும்தான் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ரீஜியன் சரிங்களா 0 to -1 உங்களோட விசிபியோட வேல்யூ 0 to -1 இருக்கும்போது கரண்ட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 0க்கு வந்துடுது. சரிங்களா, அது என்ன ரீசன் அப்படின்னா இந்த ரீஜனில் என்ன ஆகும், விசிபி ஈக்குவல் டு நெகட்டிவ் வோல்டேஜாக இருக்கும்போது கலெக்டர் டு பேஸ் ஜங்ஷன் ஃபார்வர்ட் பேஸாக மாறும். ஃபார்வர்ட் பேஸாக மாறிடுச்சு அப்படின்னா இட் டஸ் நாட் அலோவ் தி
மைனாரிட்டி கேரியர்ஸ். ஏன்னா பேஸ்லேருந்து கலெக்டருக்கு மைனாரிட்டி கேரியர் ஃப்ளோ ஆனால் தான் உங்களுக்கு ஐசி ஃப்ளோ ஆகும். ஆனால் வந்து விசிபி ஃபார்வர்ட் பேஸாக மாறிடுச்சுன்னா மெஜாரிட்டி கேரியர் தான் ஃப்ளோ ஆகுமே தவிர மைனாரிட்டி கேரியர் ஃப்ளோ ஆகாது. அதனால என்ன ஆகும்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆகும்னா 0ன்னு மாறும். சரிங்களா, இந்த இடத்துல பிகாஸ் விசிபி இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட் பட் இட் ஷுட் பி ரிவர்ஸ் பயாஸ்ட் ஃபார் டிரான்சிஸ்டர் ஆப்ரேஷன். சரிங்களா, நெக்ஸ்ட் அது என்ன அப்படின்னா சாச்சுரேஷன் கரெக்டாக இந்த பாயிண்டில். அப்போ விசிபி ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது, சரிங்களா, கலெக்டருக்கும் பேஸ்க்கு இடையில் உள்ள வோல்டேஜ் 0வாக இருக்கும்போது என்ன நடக்குது, கலெக்டர் கரண்ட் இருக்குது. சரிங்களா, ரீசன் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பேரியர் வோல்டேஜ். சரிங்களா, நெக்ஸ்ட் ஆக்டிவ் ரீஜன். ஆக்டிவ் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எமிட்டர் கரண்ட், இன்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் என்னது மோரோவர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இட் கிவ்ஸ் கான்ஸ்டன்ட் கரண்ட். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் விசிபியோட வேல்யூ ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா பிரேக் டவுன் நடக்கும். ஏன் பிரேக் டவுன் நடக்குதுன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டிரான்சிஸ்டரோட பேஸ் ரீஜியன், இது பேஸ்க்கும் கலெக்டருக்கு இடையில் உள்ள அந்த விசிபி ஜங்ஷன். சரிங்களா, இது கலெக்டர். இப்போ என்ன நடக்கும், இந்த விசிபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த வித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுமா. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா இந்த பேஸே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுனா எமிட்டரும் பேஸும் ஒன்றோட ஒன்று என்ன ஆயிரும், ஜாயிண்ட் ஆயிரும், பிரேக் டவுன் அக்கர் ஆகும். அதனால என்ன ஆகுனா கரண்ட் சடனாக என்ன ஆகும், எமிட்டர் டு கலெக்டர் ஃப்ளோ ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகுனா சடன் இன்க்ரீஸ் இன் கரண்ட். இதுதான் என்ன அப்படின்னா பிரேக் டவுன். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இன் சாச்சுரேஷன் ரீஜியன் போத் ஜங்ஷன்ஸ் ஆர் ஃபார்வர்ட் பயாஸ், போத் பேஸ் டு எமிட்டர் ஜங்ஷன் அண்ட் பேஸ் டு கலெக்டர் ஜங்ஷன். சரிங்களா, இப்போ விசிபி ஈக்குவல் டு ஃபார்வர்ட் பேஸாக மாறிடுச்சு அப்படின்னா சரிங்களா, இந்த ஜங்ஷன் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் ஆகும். இது ஃபார்வர்ட் பேஸ் அப்படின்னா மெஜாரிட்டி கேரியர் என் டைப்லேருந்து பி டைப்புக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துடும். பட் ஆனால் இந்த பி டைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த என் டைப்புக்கு வரணும் அப்படின்னா இட் ஷுட் பி அ ரிவர்ஸ் பயாஸ். ஆனால் பிகாஸ் ஆஃப் ஃபார்வர்ட் பயாஸ் இங்கிட்டிருந்து கரண்ட் எங்கிட்ட மூவ் ஆகாது, இந்த பேஸ்லேருந்து கரண்ட் எங்கே வராதுன்னா கலெக்டருக்கு வராது. சரிங்களா, அதனால் விசிபி ஃபார்வர்ட் பேஸ்னால் ஐசி ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும்னா 0ன்னு கிடச்சிடும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்னது இந்த கர்வில், இந்த பாயிண்ட். சரிங்களா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏர்லி எஃபெக்ட், பேஸ் வித் மாடுலேஷன், பஞ்ச் த்ரோ ஆர் ரீச் த்ரோ, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இன் ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்றது இந்த கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆச்சுல, ஐஇ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐசி. அதுதான் என்ன அப்படி விசிபி இன்க்ரீஸ் ஆக கலெக்டர் கரண்ட்டும் எமிட்டர் கரண்ட்டும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ஸ்லோப் increase in the VCB makes IC also increased in small amount when the reverse biased VCB increases. Width of the base region is reduces. இது என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள், இது எமிட்டர் ரீஜியன், இது பேஸ் ரீஜியன், இது கலெக்டர் ரீஜியன். அப்போ என்ன ஆகும்னா இந்த விசிபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிப்ளிஷன் வித் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் பேஸ் வித் ரெடியூஸ் ஆகும். அப்படி பேஸ் வித் ரெடியூஸ் ஆகிறதுனால கலெக்டர் கரண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஏர்லி எஃபெக்ட். சரிங்களா, அப்போ கர்வ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது விசிபி, இது வந்து ஐசி வந்து இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ஸ்மால் இன்க்ரீஸ் இருக்கும். சரிங்களா, இந்த ஸ்லோப் தான் என்ன அப்படின்னா ஏர்லி எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ டெல் விசிபி டிவைடட் பை டெல் ஐசி, அந்த ஸ்லோப்புக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த ஸ்லோப் எதனால் அக்கர் ஆகுதுன்னா டியூ டு ஏர்லி எஃபெக்ட். சரிங்களா, ஸோ அப்போ டியூ டு ஏர்லி எஃபெக்ட் என்ன நடக்குன்னா the common base current gain alpha increases with respect to VCB increases. அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.98லேருந்து 0.985 வரைக்கும் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லெஸ் ரீகாம்பினேஷன் இன் பேஸ். சரிங்களா, ஏன்னா பேஸோட வித்து குறைஞ்சிரும், அப்போ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியரும் குறைஞ்சிரும். ஸோ தட் ரீகாம்பினேஷன் ரேட்டும் என்ன ஆகும், குறைஞ்சிரும். தென் அதுக்கப்புறம் சார்ஜ் கிரேடியன்ட் இஸ் இன்க்ரீஸ்டு வித்தின் எ பேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வித் மே ரெடியூஸ் டு 0. சரிங்களா, ஒரு ஸ்டேஜில் விசிபி இன்க்ரீஸ் ஆக அந்த ரிவர்ஸ் பயாஸ்டு பிரேக் டவுன் ரீஜியன், சரியா, அந்த ரிவர்ஸ் பயாஸ்ட் அந்த பேஸ் கலெக்டர் டு ஜங்ஷன் என்ன ஆகுனா அந்த டிப்ளிஷன் வித் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜில் பேஸே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுனா கலெக்டரும் எமிட்டரும் ஷார்ட் ஆயிரும். சரிங்களா, அந்த கண்டிஷன் பேர் தான் என்ன அப்படின்னா பஞ்ச் த்ரோ ஆர் ரீச் த்ரோ. சரிங்களா, when VCB equal to 0 IC is not equal to 0 because VCB equal to 0 இருக்கும்போது IC மேக்ஸிமமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா the external applied voltage is 0. சரிங்களா, there is still a barrier voltage existing at the collector to base junction. ஓகேங்களா, this assists the flow of IC. ஸோ இதுதான் வந்து காமன் பேஸோட கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ.